குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் ஆட்டு சந்தையில் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம காரமடியிலேருந்து வருவார் ரமேஷ் அண்ணத்தை பார்க்க வந்திருக்கோம். அப்படியே அழகாக ஒரு தமிழ் பேசுவார். நல்ல அற்புதமான ஒரு ஆள் தான். நல்லா ரொம்ப நாளாக இங்கே குட்டி வியாபாரம் செஞ்சுருக்காரு. ஒன்றும் நிற்க முடியல, அந்த டென்ஷன் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றது? சரி, ஆனால் இந்த வாரம் ஆட்டுக்குட்டி விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ரேட்ல இருந்து விட்டு ஸ்டார்ட் ஆகுது? 1700 ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு குட்டியே ரேட் சொல்ல முடியுமாண்ணா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. 1850 ரூபா சொல்லுதுண்ணா. 1850 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனலா என்ன ரேட்னா தரலாண்ணா? 1700 ரூபா. அது கம்மி ஆகுமாண்ணா? இல்ல ரெகுலரா உங்கள்கிட்ட 1500 ரூபா ரேஞ்சு குட்டி கிடைக்குமாண்ணா? இருக்குமா? சரி, வேற ரேட்ல கொட்டை குட்டி தான், கெடா குட்டி தர மாட்டீங்க? 2 ரூபாய்க்கு மேலதான். ஓகே ஓகே, அப்படியே வேற குட்டி தான் காட்டுங்கண்ணா. கெடா குட்டி கன்னி ஆட்டு குட்டினா. கெடா குட்டி கன்னி ஆட்டு குட்டி சூப்பரா இருக்குண்ணா. இது எத்தனை நாள் குட்டினா? இது 10 நாள் இருக்குங்கண்ணா. 10 நாள் இருக்கு. பாத்தீங்கன்னா பால் குட்டி பால் அருமையா குடிச்சுக்குங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அருமையா இருக்கு, நீட் போக்கா இருக்கு. 10 நாள் குட்டி. என்ன 10 நாள் குட்டி என்ன ரேட்னா? 2500 சொல்லுங்க. 2500. 10 நாள் குட்டி போய் வாங்கிட்டு போனா வளர்ந்துக்குமாண்ணா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, அருமையா குடிக்க பாருங்க. பால் குடிச்சா போதுண்ணா குட்டிக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. குட்டி அருமையா வளர்ந்துக்கும்ண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. வேற இன்னொரு குட்டி எடுக்கிறாரு. நாட்டாடு. நாட்டாடு பேர் வெட்டுங்கண்ணா. இதாண்ணா நாட்டு ஆடு குட்டி மாதிரி இருக்குது பாக்குறேங்க. குட்டி அருமையா இருக்குண்ணா. நல்ல பேர் வெட்டு குட்டி தான். என்ன ரேட் வருதுண்ணா? 2 ரூபா சொல்லுங்க. 2 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? 2800 2700 ஃபைனலா கொடுங்க. அது கம்மி ஆகாதாண்ணா? அது கம்மி ஆகாது. ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? இந்த குட்டி நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபைனல் மிஞ்சி போனா 2700. 2700. அது கம்மி தர மாட்டீங்க? சாரி 1700. 1700 மாத்தி சொல்லிட்டாரு. 1700 ரூபா தரேன் இருக்காரு. ஆனா செம்மறி குட்டி இருக்கானா? அதை காட்டுங்க. ஒவ்வொன்னா காட்டுங்கண்ணா. பாரு நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு. கொடியாடு பார்த்தாவே தெரியுதுன்னா இது கொடியாடு. நீட்டு போக வரு. ஆனா கொடியாடு இங்க கிடைக்குதாண்ணா நம்ம ஊர்ல? கொங்குமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில அதிகமா கிடைக்கும்பாங்க. இருக்குங்களா கொடியாடு? சரிண்ணா. இந்த கொடியாடு குட்டி எத்தனை நாள் குட்டினா? 10 நாள் குட்டி. என்ன ரேட் வருதுண்ணா? மூட்டு குட்டியாண்ணா? 2000 ரூபா சொல்லிருக்கீங்க. ஒரு 1800 கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. ஆனா வேற எதா காட்டுங்கண்ணா. இது தலைச்சேரிங்களா? வா, இதுதான் எனக்கு பார்த்தா தலைச்சேரி மாதிரி இருக்குது இந்த குட்டி தான். சரி, என்ன ரேட் வருதுண்ணா? இது எத்தனை நாள் குட்டிங்க? 15 நாள் ஆன குட்டி. சரி, ஃபைனலா எந்த ரேட்டுக்கு தருவீங்க? கொடுத்துருவீங்க. பார்க்க பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு ரெகுலரா வர்ற பார்ட்டிகள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்க. சரிண்ணா சரி. அங்க ஒரு அது என்ன குட்டிங்கண்ணா? அந்த கருப்பு குட்டி சண்டை கடாய் முட்டு கடாய். சரி, குறும்பைங்களா? செம்மறி கரிஞ்சி. சரி, இது தூத்துக்குடி சைடுல இல்ல ஃபேமஸ் ஏன்னா? சரி, இது எப்படின்னா உங்களுக்கு நம்ம ஊர்ல கிடைக்குதுங்களா? சரி சரி. இது எத்தனை நாள் குட்டினா? எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருப்பீங்க? 3 நாள் தாச்சுங்களா? ஓகே ஓகே. பால் குடிக்குதானா? மேட்ச்ல ஓகே ஓகே ஓகே. பால் அருமையா குடிக்கும். மேட்ச்ல எடுத்துக்கோ. சரி சரிண்ணா. பகவன் 3 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. 1800 2800. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரிண்ணா. ஓகே. அப்படியே வேற குட்டி காட்டுறேன் இருக்காரு பாருங்க. எடவெட்டு செம்மறி அடிக்கரிஞ்சும் இல்லாம கிராஸ். இதான் பார்த்தா கிராஸ் சொன்னீங்கன்னா நம்பலாம். சூப்பரா இருக்குண்ணா. சொல்லிருவீங்க. 2500 ரூபா. என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 2 ரூபா கொடுத்துருவீங்க. அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கானா? ஆகாது. ஒரு 1900 வராது. 2 ரூபா. இது மேட்சல் பக்கத்துல வருமானா? பாலும் குடிச்சுக்கு மேட்சல் மடிச்சுக்கு. எப்படின்னா மேட்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி, சூப்பர் சூப்பர். நிறைய குட்டிகள் கொண்டு வந்துட்டு இருப்பாரு பாருங்க. நிறைய அழகழகான குட்டிகள் வச்சிருப்பாரு. பூரா நாட்டு குட்டிகள் அதிகமா வச்சிருப்பாரு. இது நாட்டாட்டு குட்டி. இது எத்தனை நாள் குட்டினா? 10 நாள் இருக்கு. ஃபைனலா என்ன ரேட் தரலாம்னா? அண்ணா என்னமோ சொல்றாரு. கொடி இல்லாத நாட்டாடு. ஆனா கொடியாடு. சரிண்ணா. என்ன இந்த ரேட்டு கொடுப்பீங்கன்னா இந்த ரேட்டு கொடுப்பீங்க? 1800 கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா பால் குடிக்குது. நம்பி வாங்கலாம். ஏன்னா இவங்க ரெகுலரா வர்றவங்க. நம்ம ரெகுலரா வர்றவங்க. சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ்லாம் இவங்க கிட்ட வாங்கினா மண்ணு தின்னுட்டு, அவங்க கிட்ட வாங்கினா மண்ணு தின்னுறது. சரிங்கண்ணா. அதுல என்னென்ன ஒரு ஐடியா சொல்லுங்கண்ணா. குட்டில வாங்கினா எந்த மாதிரி பராமரிக்கலாம்?
அப்படிங்கிற மாதிரிலாம். மெயினா மண்டை கொடுக்கூடாது. காட்டிடுறேன், அப்புறம் விளக்கம் சொல்றேன். சரிண்ணா இதை காட்டு. சேலம் கருப்புங்க. சேலம் கருப்பு ஆமாங்க, சுத்தமான சேலம் கருப்பு பொட்டை குட்டிங்க. 2 ரூபா சொல்லுதுங்க. 2 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக என்ன ரேட் தருவீங்கண்ணா? 1700 1800 கூட்ட அந்த 2 ரூபாயில இருந்து 1700 1800 தான். சூப்பர்ண்ணா, அந்த ரேட் நல்லா இருக்கு. அவ்வளவுதான் அதிகபட்சம். அதிகபட்சம் 300 அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. ஏன்னா விலையை நான் கம்மியா தான் சொல்லுவேன். சரி சரி சொல்றது இல்ல, கம்மியா தான் சொல்றது. ஓகேண்ணா ஓகேண்ணா அடிச்சு கொடுத்துருவோம். சரிண்ணா. சரிங்களா, குட்டி தரமா இருக்கும். அருமையா இருக்கு. சேலம் கருப்பு. சேலம் கருப்பு ஆமாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்க சொல்றதுலயே அது புரிஞ்சுக்குது, பாக்குறதுக்கு மிளகா இருக்கு நிறைய. அண்ணா அங்க ஒரு நாட்டாடு குட்டி இருக்கு மாட்டேங்கண்ணா. இது நாட்டாடு. இது என்ன ரேட் வருது? இது வந்து 1850 ரூபா. 1850 ரூபா வருது. ஃபைனலா என்ன ரேட் தரலாம்? 1500 கொடுக்கலாம். 1500 தான். பரவாயில்ல பரவாயில்ல. இது எத்தனை நாள் குட்டினா? 10 நாள் குட்டி. மூட்டு குட்டி. சரிண்ணா சரிண்ணா. இதுங்க இடவெட்டு தானுங்க. இடவெட்டி மயிலம்பாடிங்களா? மயிலம்பாடி இடவெட்டு. செம்மறி. ஓகே ஓகே. கடா குட்டினா? கடா குட்டி என்ன ரேட் வருதுண்ணா? சொல்லுதுங்க. 300 சொல்லுது. 300 சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஹையஸ்ட் ரேட் ஏதாவது இருக்கு மாட்டிருக்கு? இருக்குங்களா? சரி 3 ரூபா கொடுத்துடலாம். 3 ரூபா கொடுத்துடலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு இவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ரேட்லேயே குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு. செம்மறி இடவெட்டு தானுங்க. இதுவும் செம்மறியில இடவெட்டு. தானுங்க. சரி சரி இடவெட்டு போட்டு குட்டிங்கண்ணா. சரிண்ணா. 200 சொல்லுதுங்கண்ணா. 200 சொல்லு. ஃபைனலாக என்ன? 2 ரூபா கொடுத்துடலாம். 2 ரூபா கொடுத்துடலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. 2 ரூபா கொடுத்துடலாம். இது வந்து தோரன் செம்பிளிங்கண்ணா. தூரம் செம்பிளி. இந்த செம்பிளி முத நீங்க தான் கொடுத்துருக்கீங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி ஒரு 5-6 குட்டி இருந்துச்சுங்க. எல்லாம் போயிருதுங்க. எல்லாமே போயிருச்சு. போயிருது. ஒண்ணு 2 இருக்குண்ணா. சரி சரிண்ணா. குட்டி அருமையா இருக்கு. துவரம் செம்பிளினா எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? கலர் தான். இந்த கலர் இது செவலையும் இந்த வெள்ளையும் வரும்னா. சூப்பர்ண்ணா சூப்பர். தோரன் செம்பிளிங்க அது. சரி இது என்ன ரேட் வருண்ணா? 3500 சொல்லுதுங்க. அது கம்மி ஆகுமா? 200 ரூபாய் கம்மியாலாம். 300. 300. 3 ரூபானால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடி ஆடு வாங்கி. கடா குட்டி அந்த வெள்ளைக்கு கிடைக்கல. கிடைக்கல. ஆமாங்க, ஒரு 200 ரூபாய் கம்மியா சொல்லலாம். எவ்வளவு அந்த குட்டிகளை எப்படி நான் கலெக்ட் பண்றீங்க? எவ்வளவு எப்படி? ஊர்ல போய் பட்டிப்படியா எடுத்துட்டு வரோம்னா, பட்டிக்குள்ள போய் வாங்கிட்டு வரதா. வாங்கிட்டு வர்றதா? சரி சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே வேற இந்த காட்டுங்க. ஆட்டோவை போட்டு அங்க தள்ளிட்டு இருக்கிறாங்க. செம்மறி கொஞ்சம் நல்லா பெரிய குட்டியா இருக்க மாட்டேங்கண்ணா. இது என்ன ரேட் வருதுண்ணா? 3500 சொல்லிட்டு இருக்கீங்க. 3 ரூபா தரக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? 3 ரூபாய்க்கு இல்ல, ஒரு 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துறோம். 300. ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரி இது ஹையஸ்ட். முழுக்க பேச்சல குட்டி. ஆமாங்க. அண்ணா இது என்ன ரா குட்டினா? நாட்டத்துல பேர் வெட்டலாம். சூப்பரா இருக்குண்ணா. என்ன ரேட் வருண்ணா? இது ரேட் வந்து 3 சொல்லுங்க. 3500 சொல்லிட்டு இருக்கீங்க. 3250. 3250. ஆமாங்க. சரி சரி 3 ரூபா ஃபைனலா கொடுத்துடலாம். மூட்டுக்குட்டி. மூட்டுக்குட்டி தான் இது. கொக்கு காது. கொக்கு காது. சூப்பரா இருக்குண்ணா. கொக்கி காது. ஆமா, பாருங்க காது பாருங்க. கொக்கியா இருக்கு. சரி சரிண்ணா. சரிண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல வரேன். காரமடையில இருந்து வரேன். கோயம்புத்தூர் காரமடையில இருந்து வர்றீங்க. சரி சரி. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போவீங்க? நான் திங்கக்கிழமைக்கு இங்க வந்துருவேன். ஆலத்தூர். வியாழக்கிழமைக்கு புளியம்பட்டிங்கண்ணா, புஞ்சை புளியம்பட்டி. வெள்ளிக்கிழமைக்கு புழுவெட்டி. ஓகே. சனிக்கிழமைக்கு அன்னூர். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்பியூர் மூணாம்பள்ளிங்க. எல்லாமே இந்த காலையில் நடக்கிற சந்தை தான். ஆமா, எல்லாமே காலையில். சரி 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 ஓகேண்ணா. இந்த சந்தைகள்ல உங்களை பார்க்கலாம். அப்படியே உங்க கான்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 97 87 91 59 92. மொத்தமா குட்டிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கி கொடுத்துருவீங்களா? எந்த மாதிரி குட்டிகள் அதிகமா உங்ககிட்ட கிடைக்குங்க? எல்லா குட்டியும் கிடைக்குங்க. எல்லா ரகமான குட்டி கிடைக்கும். நீங்க வேணாலும் கான்டாக்ட் பண்ணா உங்களை வாங்கி கொடுப்பீங்க. வாங்கி கொடுத்துறலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எடுத்து கொடுத்துருவோம். ஓகேண்ணா ஓகே. அடுத்து கூட வாங்கி கொடுத்துறலாம். சரி சரி. தொண்ணூத்தூர் சந்தையில திங்கக்கிழமை உங்களை அங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மூணாம்பள்ளி சந்தையில பார்க்கலாம். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. நான் பார்த்தீங்கன்னா காரமடை கொங்கு நாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இவரை. ஏன்னா நிறைய நாள் இங்கே குட்டிகள் விற்பனைக்கு சேல்ஸுக்கு வந்துட்டு இருக்காரு. நம்பி வாங்கலாம். அனுசரிச்சு கூட போட்டு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம ரமேஷ் அண்ணா பார்க்கலாம். இன்னொரு குட்டி வச்சிருக்காரு, அழகா இருக்குது. ஆனா இது என்ன ரேட்னா? பால் மயிலம்பாடி. என்ன ரேட் வருண்ணா? 3 சொல்லிருக்கீங்க. ஃபைனலா என்ன ரேட் தருவாரு? 3 ரூபா கொடுத்துடலாம். ஓகேண்ணா 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 ஓகேண்ணா. சரி ஓகே. இதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவருக்கும் டைம் ஆச்சு, வெயில நிக்க முடியல. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி.